நிச்சயமாக ராபர்ட் கிரீன் எழுதிய 48 லாஸ் ஆஃப் பவர் புத்தகத்தின் முதல் விதியான நெவர் அவுட்ஷைன் த மாஸ்டர், உன் தலைவனை விட அதிகமாக பிரகாசிக்காதே என்பதை எளிமையாக விளக்குகிறேன். இதன் முக்கிய கருத்து என்னவென்றால், உங்களுக்கு மேலே இருப்பவர்கள் தங்களை எப்போதும் புத்திசாலியாகவும் உயர்ந்தவராகவும் உணர வேண்டும். அவர்களை விட நீங்கள் திறமையானவர் என்று காட்டிக்கொண்டால் அது உங்களுக்கு ஆபத்தாய் முடியும். 1. விதியின் அடிப்படை விளக்கம். இந்த உலகம் அதிகார போட்டியால் நிறைந்தது. உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரி, பாஸ் அல்லது தலைவன் எப்போதும் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வுடன் இன்செக்யூரிட்டி இருப்பார்கள். நீங்கள் உங்கள் திறமையை அளவுக்கு அதிகமாக வெளிப்படுத்தினால் அது அவர்களுக்கு பயத்தை உருவாக்கும். இவன் நம் இடத்தை பிடித்து விடுவானோ, அல்லது இவன் முன்னால் நாம் முட்டாளாக தெரிகிறோமே என்று அவர்கள் நினைக்கத் தொடங்குவார்கள். இதன் விளைவாக அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சிப்பார்கள். 2. நிக்கோலஸ் ஃபூகெட் பிரான்ஸ் மன்னர் 14ஆம் லூயியின் கீழ் நிதி அமைச்சராக இருந்தவர். ஃபூகெட் அவர் மன்னரை மகிழ்விக்க உலகிலேயே பிரம்மாண்டமான ஒரு விருந்தை அளித்தார். அதில் சிறந்த உணவு, கலை நிகழ்ச்சிகள் என அனைத்தும் இருந்தன. ஃபூகெட் தான் எவ்வளவு செல்வாக்கு மிக்கவன் என்று காட்ட நினைத்தார். ஆனால் மன்னர் என்ன நினைத்தார் தெரியுமா? என் அமைச்சரே இவ்வளவு ஆடம்பரமாக இருக்கிறான் என்றால் மக்கள் என்னை விட அவனைத்தான் மதிப்பார்கள் என்று பொறாமைப்பட்டார். அடுத்த நாளில் ஃபூகெட் சிறையில் அடைக்கப்பட்டார். 3. கலீலியோ. விஞ்ஞானி கலீலியோ தனது கண்டுபிடிப்புகளை தனது மேலதிகாரிகளான மெடிசி குடும்பத்திற்கு சாதகமாக பயன்படுத்தினார். அவர் வியாழன் கோளின் ஜூபிட்டர் நிலவுகளை கண்டுபிடித்த போது அதை தனது திறமையாக காட்டாமல், இந்த நிலவுகள் மெடிசி குடும்பத்தின் பெருமையை சொல்லவே வானத்தில் தோன்றியுள்ளன என்று கூறினார். இதனால் மெடிசி குடும்பத்தினர் மகிழ்ச்சியடைந்து அவருக்கு பெரும் பதவிகளையும் பணத்தையும் வழங்கினர். அவர் மன்னரை விடத்தான் அறிவாளி என்று காட்டாமல் மன்னரின் புகழை உயர்த்தினார். 4. நீங்கள் செய்ய வேண்டியவை. கீஸ் டு பவர். பணிவாக இருங்கள். உங்கள் ஐடியாஸ் சிறப்பாக இருந்தாலும் அதை தலைவரிடம் சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல, அல்லது உங்கள் ஆலோசனையின்படி நான் இதை செய்தேன் என்று சொல்லுங்கள். உதவி கேளுங்கள். அவர்களுக்கு தெரியாத விஷயமாக இருந்தாலும் அவர்களது அனுபவத்தை கேட்டு பெறுவது போல் காட்டிக்கொள்ளுங்கள். இது அவர்களுக்கு ஒரு பெருமையை தரும். திறமையை மறைக்க தெரிய வேண்டும். நீங்கள் ஒருவரை விட புத்திசாலியாக இருந்தால் அதை அவரிடம் நேரடியாக காட்டாதீர்கள். உங்களை விட அவர் மேலானவர் என்ற உணர்வை அவருக்கு கொடுங்கள். எச்சரிக்கை, ரிவர்சல். உங்கள் தலைவர் மிகவும் பலவீனமாக இருக்கிறார், அவர் சீக்கிரம் பதவி இழக்கப் போகிறார் என்று தெரிந்தால் நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி அவரை தூக்கி எறியலாம். ஆனால் அவர் வலிமையாக இருக்கும் வரை நீங்கள் அடங்கியிருப்பதே புத்திசாலித்தனம். சுருக்கமாக, சூரியன் இருக்கும்போது நட்சத்திரங்கள் தெரிவதில்லை. அதுபோல உங்கள் தலைவன் இருக்கும்போது உங்கள் பிரகாசத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் நீங்கள் பாதுகாப்பாக உயர முடியும்.